ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அவர் இத்தனை கோடி சம்பளம் வாங்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இதுக்கு வராருனால சும்மா ஒன்றும் வரல. எனக்கு 250 கோடி சம்பளத்தை வச்சு நான் வீட்டில் உட்காந்து கால் மேலே காலை போட்டு சாப்பிட்டு போயிடலாம். தமிழ்நாடோட மண்ணு கொஞ்ச நாச்சும் அவர் உடம்புல ஒட்டி இருந்தாதான் ஒரு நடிகருக்கு அரசியலில் வரும்னு தோணும். பச்சை தமிழை வராது. விஜயகாந்த் முத மாநாடு போட்டது மதுரை மண்ணில் தான். அவர் ஜெயிச்சு வந்தது, அவர் மாற்றம் வேற மாதிரி மாறிடுச்சு. அவரை நம்ம கை விட்டுட்டோம். அடுத்த விஜயகாந்த்ன்ற பேரை மாற்றி நம்ம விஜய் அண்ணான்னு கூப்பிட்ற மாதிரி மாறுது. அதிக வாய்ப்பு இருக்குது. அரசியல் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு இளைஞர் படைகள் இவர் கையில் இருக்குது. மக்கள் சிந்திச்சு செயல்படணும். உலக அதிசயத்துல ஒண்ணு நடக்கிற மாதிரி தான் இருக்கு. உலக அதிசயத்துல ஒண்ணு நடக்க போகுதுங்களா? ஃபர்ஸ்ட் மாநாடோட இந்த மாநாடு அதுக்கு மேல வரும். கண்டிப்பா பாத்துங்க, இடம் தலைவருக்காகவே வர கூட்டம் அழகர் ஆத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அதுக்கு மேல இருக்கும். கண்டிப்பா அதோட சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா ஒரு மாற்றம் வரணும். நான் எங்கள் அப்பா எல்லாம் 2 டிஎம்கே ஏடிஎம்கே தவிர வேறு எதுவுமே போனதில்லை. இனிமேல்லாம் என் பிள்ளைங்களுக்கு என் ஜென்ரேட்டருக்கு ஒரு மாற்றம் வரணும். சும்மா இதுலேயே போயிடக்கூடாதுல்ல. இதுலேயே டிஎம்கே ஏடிஎம்கே எத்தனை போதும், ஒரு மாற்றம் வரட்டும். இதுக்காக ஒருத்தர் தேர்ந்து எடுத்தோம், அவரை கை விட்டுட்டோம். இன்னொருத்தர் தேர்ந்து எடுப்போம். நம்ம தான் கரெக்டாக இருக்கணும். நாம சரியில்லை, அவ்வளோதான். மக்களோட எண்ணம் ஒரே எண்ணமா இருந்தா கண்டிப்பா ஒரு மாற்றம். மக்களோட எண்ணம் சரியில்லைன்னா மாற்றம் என்பதே இருக்காது. இப்படிதான் நாங்க காலம் ஃபுல்லா கொண்டாடிமையாவே வாழ வேண்டியதுனால வரோம். ஒரு மாற்றம் இந்த மக்கள் மனசாட்சியோட நினைச்சா கண்டிப்பா மாறும். இல்ல போதும், நாம இதுதான் டிஎம்கே ஏடிஎம்கே தான், இனிமேல் நம்மளுக்கு தமிழ்நாடு யாருமே தேவையில்லைன்னா நாம கடைசியும் இப்படிதான் இருக்கும். அதுக்கு மாற்றம் வராது. அவர் இத்தனை கோடி சம்பளம் வாங்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இதுக்கு வராருனால சும்மா ஒன்றும் வரல. எனக்கு 250 கோடி சம்பளத்தை வச்சு நான் வீட்டில் உட்காந்து கால் மேலே காலை போட்டு சாப்பிட்டு போயிடலாம். தமிழ்நாடோட மண்ணு கொஞ்ச நாச்சும் அவர் உடம்புல ஒட்டி இருந்தாதான் ஒரு நடிகருக்கு அரசியலில் வரும்னு தோணும். அவர் பச்சை தமிழை வராது. சும்மா வர இந்த பூஜை வந்துட்டாரா இல்லையா, அதெல்லாம் தேவை. இனிமேலும் மாறாதுதான் நம்ம கையில் இருக்கு. உண்மையான ஒரு தமிழரா யோசிச்சு பார்த்தா டிஎம்கே ஏடிஎம்கே நம்ம நாட்டை காப்பாற்றோம்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் அவர் வாழ்றாரோ அதுக்கப்புறம் கட்சி சரியில்லையா, அதுக்கப்புறம் கதை சும்மா மாறினாரா இது மனசாட்சி சூப்பர் அடிப்பட்டது. எங்க பிள்ளைங்க இருக்கு, எங்க பிள்ளைங்களுக்கு நட்டுட்டு கண்டிப்பா தமிழ்நாடு மாற்றம் வரணும். தமிழ்நாடு மக்களுக்கு கொஞ்சம் சிந்திச்சு கண்டிப்பா போடுங்க. எப்பவுமே எங்க அப்பா டிஎம்கே தான் போட சொன்னா, எங்க அம்மா ஏடிஎம்கே போட சொன்னா போட்டீங்கன்னாக்கா உங்களோட பிள்ளைங்க நட்டுட்டு போட்டு அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. மதுரையில் நடந்த மிகப்பெரிய மாநாட்டில் இது ஒரு சாதனை படைக்கிற மாநாடு மாதிரி தெரியுது. முன்னேற்பாடுகள்லாம் மிகவும் சிறப்பா இருக்கு. இவ்வளவு பெரிய இடத்துல எந்த அரசியல் கட்சி இது வரைக்கும் இவ்வளவு பெரிய இடத்த பிடிச்சி இவ்வளவு வசதிகளோட ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினதா நான் கேள்விப்படலை. இந்த மாநாடு ஏற்பாடே சிறப்பா இருக்கு. மாநாடு வெற்றிகரமாக நடக்கும்னு நம்புறோம். இப்போ விக்கிரவாண்டியில மாநாடு நடத்தினாங்க, முதல் மாநில மாநாடு. இப்போ 2வது மதுரையில் நடக்குது. இப்போ அதையும் பார்த்துருப்பீங்க நீங்க. இங்கே நீங்க பார்க்கும்போது எப்படி? விக்கிரவாண்டி மாநாட்டை நான் நேரடியாக பார்க்கல, தொலைக்காட்சி மூலம் இது மூலம் தான் பார்த்தோம். பட் அது கூட ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கருக்குள்ளதான் ஏற்பாடு பண்ணது. இது கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஏக்கர்ல மக்கள் பார்க்கிங்க்கும் மற்ற தங்குறதுக்கும் மற்ற நிப்பாட்டுறதுக்கு எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் சிறப்பாக முன்னேற்பாடு செய்யப்பட்டது மாதிரி தெரியுது. எனவே இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமையும் நினைக்கிறேன். இந்த மதுரையில் நடக்கிற விஜய் அவர்களுடைய மாநாடு எலெக்ஷன்ல 2026 மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? உறுதியாக ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்தும்னு நம்புறோம். எதனால அப்படி சொல்றீங்க? மக்களுடைய ஆவல் இந்த மாநாடு நடக்கிறதுக்கு 1 வாரம் 15 நாளைக்கு முன்னுக்கு இருந்தே மக்களுடைய ஒரு ஆவலா இடத்த பாக்குறதுனால ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாரா இருக்காங்கன்னு தோணுது. முதல் மாநாடு ரொம்ப மிக சிறப்பாக நடந்தது. அது எங்கள் அண்ணன் முதல் மாநாடு விஜயகாந்த் முத மாநாடு போட்டது மதுரை மண்ணில் தான். அவர் ஜெயிச்சு வந்தது, அவர் மாற்றம் வேற மாதிரி மாறிடுச்சு. அவரை நம்ம கை விட்டுட்டோம். அடுத்த விஜயகாந்த்ன்ற பேரை மாற்றி நம்ம விஜய் அண்ணான்னு கூப்பிட்ற மாதிரி மாறுது. அது நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நம்ம நம்புகிறோம்.
அந்த நம்பிக்கையை நம்ம அவருக்கு கொடுக்குறோம். அவர் வந்து மக்களை மாற்றி அமைப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம இருப்போம், மாற்றம் கொடுப்போம். அதாவது டிசம்பர் 31 திரையுலக சூப்பர் ஸ்டார்னு ரஜினிகாந்த் இருந்து அரசியலுக்கு வாரேன்னு சொல்லி ஏகப்பட்ட மாற்றங்கள் கொள்கைகள் கொடுத்தாரு, கரெக்டாக இது பண்ணார். ஆனால் 31 நைட்டு வந்து மாற்றத்தை கொடுத்துட்டாரு. நான் வரலைன்னு சொல்லி மாற்றத்தை கொடுத்துட்டாரு. நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தோம், ஆனால் அவர் எங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் இவர் வந்து கொள்கை அதே மாதிரி எல்லா கட்சி இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காரு. கொடுத்து நம்ம மாற்றத்தை எதிர்பார்ப்போம்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். 2வது வந்து நம்ம மாநாடு தவிர்த்துட்டோம். இப்போ 2வது மாநாடு வந்து மதுரை மீனாட்சி மண்ணில் நடத்துகிறாரு. வெற்றியை காண்போம்னு நம்ம ஒரு உறுதியாக இருப்போம். மதுரையில் நடக்கிற மாநாடு 2026 எலெக்ஷனில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக. அதில் எந்த மாற்றமும் இல்லையே. மாற்றம் வர்றதுக்காண்டி தானே அது இதே பண்ணுறோம் நம்ம. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து மாற்றம் வரும். மாற்றமே இல்லை. எங்கேருந்து வர்றீங்க? நான் மதுரைங்க. ஓகே. மதுரையிலேருந்து வர்றேன். இப்போ மாநாட்டு திடலை பார்த்துருப்பீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது மாநாட்டு திடல். கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கிது. மக்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா அவங்களாவே ஓன் இன்ட்ரெஸ்டாக எடுத்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்து ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு நகர்வை நோக்கி தான் இருக்குது. ஏங்க, ஃபஸ்ட்டு மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்துச்சு. அதுவே நிறையா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பாட் வந்து நமக்கு கிடைக்காம கடைசியாக விக்கிரவாண்டி சூஸ் பண்ணோம். அதுவே ரொம்ப அவுட்டரில் இருந்துச்சு. அப்போவே வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு நிறையா வந்து மக்கள் வந்து வந்தாங்க. ஸோ ரசிகர்களாக இருக்கட்டும், ஸோ மக்களாக இருக்கட்டும், பெரியவங்கள்ல இருந்து எல்லா பேருமே வந்தாங்க. அதுவே ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்துச்சு. ஸோ அதுவே வந்து 50% வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து மதுரை மண்ணில் வந்து மீனாட்சியோடைய ஆசீர்வாதத்தில் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் நடக்க போகுது. கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தும். வேலூர் மேற்கு மாவட்டத்திலேருந்து நாங்கள் இந்த திடலை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். மக்கள் அலையலையாக வராங்க. இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுனா, இந்த மாநாட்டை எல்லா மக்களுமே கொண்டாடுறாங்க. இது வந்து குறிப்பிட்ட மக்கள் தாவேக்காவினர் மட்டும்தான் இந்த மாநாட்டை கொண்டாடுறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே ஒரு திருவிழா மாதிரியும், தளபதியை வந்து இன்னைக்கே ஒரு முதல்வர் மாதிரியும் மக்கள் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதனுடைய எதிரொலி எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, 2026 தேர்தலில் நிச்சயம் மக்கள் வந்து தமிழக முதல்வராக தளபதி அவர்களை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பின் அடிப்படையில் வெற்றி பேரணியில் தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தளபதி அவர்களை முதல்வர் அரியணையில அமர வைப்பாங்க என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் மதுரை மாநாடு, விக்கிரவாண்டி மாநாட்டுல எதிர்பார்த்த கூட்டத்தை விட அதிகமா வந்துச்சு. இங்க அதை விட அதிகமான அளவுல கூட்டங்கள் அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அந்த மாநாட்டுல தளபதி என்ன பேச போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. இப்போ தளபதியினுடைய அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி என்ற அந்த முடிவோட நம்ம இப்போ இந்த 2வது மாநாட்டை சந்திக்கும் போது இதனுடைய மக்கள் வந்து நோக்கி அதை மாநாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த மாநாடு எப்போ, அடுத்த தேர்தல் எப்போ, அவர் எப்போ முதலமைச்சரா அமருவாரு அப்படின்ற சிந்தனையில மக்கள் பயணிக்கிற போது அதை விட இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரும். விக்கிரவாண்டி மாநாட்டை விட 2 மடங்கு இந்த கூட்டம் அதிகமாக வரும். இந்த மாநாடு தமிழகமே திரும்பி பார்க்கும். பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 49 வயசு ஆகுது. இது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சிகளும் ஒரு தலைவர்களும் மதுரையில் தான் பெரும்பாலும் மாநாடை வச்சு துவங்கியிருக்காங்க. நம்ம தளபதி விஜய் அவர்கள் இது 2வது மாநாடு மதுரையில் வச்சுருக்காரு. வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய மாநாடுகள் இங்கே நடந்திருந்தாலும் என்னோட நாலேஜுக்கு உட்பட்டு இதுதான் ஒரு மிகப்பெரிய மாநாட்டு திடல் போன்ற ஒரு உணர்வு இருக்குது. மக்கள் ஆர்வமாகவும் இருக்காங்க. நிறைய மாற்றங்களை எதிர்பார்த்து மக்கள், அரசியல் கட்சிகள் நீங்களாக மக்களும் ஆவலாக எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நிகழ்வாக இருக்குது. நல்ல ஒரு இளைஞர் படையை கையில் வச்சுருக்காரு. அரசியலுக்கு சிலர் வர்றதுக்கு தகுதியா அதுன்னு தகுதிகளை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே ஒரு அரசியலுக்கு வரக்கூடிய தகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த ஒரு ஆர்வம் வந்து இவருக்கு இருக்குது. மற்ற அரசியல்வாதிகளை போல வர்றாங்க, ஒரு ஆர்வம் குறைஞ்சி அப்புறம் டைரக்ஷன் மாறி போயிடுறாங்க. இவர் வந்து மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். இவருடைய பாதை செயல்பாடுகள் அப்படித்தான் போகுது. மற்றபடி இவர் அதிக வாய்ப்பு இருக்குது. அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு இளைஞர் படைகள் இவர் கையில் இருக்குது. மக்கள் வந்து சிந்திச்சு செயல்படணும்.
நமக்கு அப்பா போட்டாங்க அம்மா போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்துக்குரிய நிகழ்வுகள். இன்னைக்கு வந்து இன்னைய அரசியல் களத்துக்கு எது சரியா வருமோ அதை சரியா இருக்கணும்னு தான் எடுக்கணும். ஏன்னா உதாரணத்துக்கு அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாரும் விவசாயம் பண்ணியிருப்பாங்க. யாருமே எங்கள் அம்மா அப்பா விவசாயம் தான் பண்ணாங்கன்னு சொல்லி விவசாயத்தை யாரும் பண்ணுறதில்ல. ஒரு பேச்சுக்கு தான் விவசாயத்தை தேர்ந்தெடுத்தேன். இன்னைக்கு கல்வி அது இதுன்னு போகும்போது அம்மா அப்பா விவசாயம் பண்ணாங்கன்றதுக்காக மற்ற ஆளுகள்லாம் அவங்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மாதிரி இனி வரக்கூடிய ஒரு அரசியல் மாற்றத்துக்கு ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியாக செயல்பட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் இல்லாமல் சிந்திச்சு செயல்படணும். அது வந்து இதுக்கு ஒரு சரியான காலமாக இருக்கும். மாதிரி பழைய வரலாறுகள் வந்து இருக்குன்னாலும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு தகுந்து நமக்கு எது தேவை, தமிழ்நாட்டுக்கு எது தேவை, இந்தியாவுக்கு எது தேவை, அரசியலுக்கு எது தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவரும் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம். இப்படி பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கு தகுந்த இளைஞர் படைகள் இவர்கிட்ட இருக்கு. மக்கள் இன்னும் அதிகமாக இவர் ரீச் கொடுத்து மக்களுடைய பிரச்சனைகளை தலையெடுத்து அவங்களுக்கு கீழே ஒரு நல்ல தலைவர் இருந்தால் மட்டும் பார்த்தாது, நல்ல தொண்டர்கள் வேணும். அதே மாதிரி நல்ல தொண்டர்கள் இருந்தால் மட்டும் பார்த்தாது, நல்ல தலைவர்கள் வேணும். என்னை பொறுத்தளவுக்கு இளைஞர் படை என்பது விஜய் அவர்களுடைய ஒரு நல்ல கூட்டணி. பாப்பா எங்க இருந்து வரீங்க? பாரபத்தியில இருந்து. இப்ப மாநாடு எல்லாம் பாக்குறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து பாரபத்தின்றது வந்து உலக அளவுல தெரிஞ்சிருச்சு இந்த ஊரு. அது இந்த மாநாட்டுனாலதான் வந்து விஜய் அவர்களால இன்னைக்கு வேர்ல்ட் அளவுல வந்து பாரபத்தி வந்து தெரிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்களா? இப்ப மாநாட்டு திட்டம் எல்லாம் வந்து பாக்குறீங்களா, எப்படி இருக்கு, என்னென்ன வேலையெல்லாம் பாத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு? எல்லாமே பக்காவா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. ஓகே, விஜய் அவர்கள் உங்களுக்கு பிடிக்குங்களா? ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இப்ப விஜய் அவர்கள் பிடிச்ச படங்கள்லயே உங்களுக்கு பிடிச்சது எது? இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து முதல் மாநாடு விக்ரவாண்டில நடத்திருந்தாங்க. இப்ப ரெண்டாவது மாநாடு இங்க நடக்குது. அதோட ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு, கிராண்டா இருக்கு. இந்த வாழ்க்கை பார்த்ததே இல்ல. உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அம்மா இப்ப மாநாடு திடலுக்கு வந்து பாக்குறீங்க, எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார். இந்த மாதிரி எந்த இதுவும் வந்திருக்காங்க, நிறைய வந்திருக்காங்க. ஆனா இதே மாதிரி எல்லாம் யாருமே நடத்தல. கண்டிப்பா அவர் ஜெயிப்பார், நல்லா ஜெயிப்பாரு. ஜெயிப்பார். எந்த நம்பிக்கையில இப்படி சொல்றீங்க? அவர் நம்பிக்கையில தான் சொல்றேன். அவரு எல்லாமே நல்லா செஞ்சிருக்காரு. அது இந்த ஊரே தெரியாது. ஆனா நீங்க சொல்லணும், இப்ப எம்பிட்டா ஃபேமஸா எங்க உள்ள சனம் பூரா இங்க வருவாங்க. எல்லாம் பாரபத்தி, நாங்க பாரபத்தி. சரிங்க சார். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம் சார். விஜய் வந்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாருக்கும் எங்கப்பட்ட சனம் பூரா இங்க வரும், தெரியாத சனம் பூரா இங்க வரும். நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஃபேமஸ் ஆயிருக்கு. பாரபத்தின்னு தெரியாத ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிடும், எல்லாருமே இங்க வருவாங்க சார். ஒண்ணு மாதிரிதான் இருக்கு. உலக அதிசயத்துல ஒண்ணு நடக்கிற மாதிரிதான் இருக்கு. உலக அதிசயத்துல ஒண்ணு நடக்க போகுதுங்களா? அவர் எங்க ஊருக்கு வராங்க, கனவு கூட காணல வருவாரான்னு. வர்றது எங்களுக்கு நினைச்சு கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைதான் ஜெயிப்பாங்க. நான் வந்து பரலட்சினேன், ராமநாதபுரம் மாவட்டம். நான் வாரம் வந்து அருப்போட்டு வந்தேன். இப்போ வந்து பார்க் பண்ணி வந்தேன். சரிங்களா? எப்படி நீங்க பாக்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃப்ரெண்டா ரொம்ப இதா இருக்கு, ஃப்ரெண்டா இருக்கு. சரிங்களா? வாழ்க்கையில வந்து எந்த வந்திருப்பாங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி இல்லை, ரொம்ப பெரிய பெஸ்ட், ரொம்ப இதா இருக்கு. விக்ரவாண்டிக்காடி இது ரொம்ப வாழ்க்கையில யாரும் சொல்ல முடியாது நடந்துருங்க. இங்க ஏற்பாடுகள்லாம் பாக்குறீங்க, எப்படி ஏற்பாடுலாம் சொன்ன மாதிரி அது டவுன் பண்ண போய்க்கிருங்க. எல்லா விஷயமும் நல்லா போய்க்கிருக்கு. சொன்ன மாற்றம் எந்த கருத்தும் கிடையாது, நல்லா போய்க்கிருக்கு. விஜய் இந்த மாநாடு வந்து 2026ல வந்து கண்டிப்பா ஜெயிக்க வரணும், கண்டிப்பா வரலுங்க, கண்டிப்பா ஜெயிக்கும். நம்ம தான் தலைமையை ஜெயிக்க வைக்கிறோம், நம்ம மக்கள் சேர்ந்து. இது இந்த மாநாடு யாருமே நடத்த கிடையாது. உலகம் ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி கிரைண்டா யாரும் பண்ண கிடையாது இது வரைக்கும். நம்ம தலை பண்ணிக்காரு, கடை ஜெயிப்பாரு, வாழ்க்கை முதல் விஜய். நன்றிங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப முதல் மாநில மாநாடு நடந்துச்சு விக்ரமாண்டில, அதுக்கும் இப்ப மதுரையில் நடக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இல்ல, அது நான் பார்த்தது இல்ல, பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு, பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. எப்படி? கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. மாநாடு நடக்கிறீங்க வெளியூர், சரி அங்கே வர முடியாது அப்படிங்கிறாங்க, வந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்னு கிளம்புனேன். நான் கிளம்புற முன்னாடி இவங்க வாங்க நானும் பார்த்து வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி எல்லாரும் விஜய் அவர்கள் வந்து 2026ல எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க?
கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பெரிய அளவில் தான் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பர்சன்டேஜ் கண்டிப்பாக வாங்குவார். கண்டிப்பாக அவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி 25% மேலே கண்டிப்பாக வாங்குவார். அந்த அளவுக்கு யாரை கேட்டாலும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இங்கே வர்றவங்களே பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி எந்த மாநாட்டுக்காவது யாராவது இப்படி வந்திருப்பாங்களா? மாநாட்டு திடலை பார்க்குறதுக்கு ஆளி யாருமே இல்லை. மாநாடு நடக்கிற அன்றைக்கி வர்றது வேறு விஷயம், நடக்காத அன்றைக்கி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அதை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் வர்றாங்கன்னா அதே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அது வேறு லெவலில் இருக்கும், நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும். பரவாயில்ல, தண்ணி வசதியெல்லாம் என்ன சொல்றது, தமிழ்நாட்டிலேயே ஒரு நம்பர் 1 லெவலுக்கு தான் கொண்டு வந்திருக்காப்புல விஜய். விஜய்ன்றது அரசியலுக்கு வந்தா தான் தெரியும். அரசியலுக்கு வரைக்கும் என்ன சொல்றது, ஒரு சிறப்பு மாற்றமாக தான் இருக்கும். பார்ப்போம், எதிர்பார்ப்போம். நாளை எம்ஜிஆரா கூட இருக்கலாம்ல. இப்போ எம்ஜிஆர் சொல்கிறீங்க, எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா கலைஞர் அவங்க கூடலாம் பயணித்து அவங்க கூட வந்து அரசியல் களத்தில் இருந்து பல மேடைகளில் பேசி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. ஆமா, ஆனால் அதே விஜய் அவர்கள் வழியில வந்து எடுத்தோடனே களத்தில் வந்து அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்குமான்னு வெற்றி களத்துக்கு வந்தா தான் தெரியும், வெற்றியும் தோல்வியும். களத்துக்கு வருவாரு, பார்ப்போம். செயல்பாடு நல்லா இருக்கு. இந்த என்ன சொல்றது, இத்தனை விட எத்தனை கட்சி, திமுக அதிமுக எல்லா கட்சியும் தான் ஆண்டிருக்கு. மாநாடு எத்தனையோ மாநாடு போட்டிருக்கு. இந்த மாதிரி வசதிகள், தண்ணி வசதிகள், வாட்டர் பிளான் கிட்டத்தட்ட 1000க்கு மேல இருக்கு பாயிண்ட். இதெல்லாம் ஒவ்வொரு நியூஸ்ல பார்க்க பார்க்க நமக்கே ஒரு மாற்றம் இருக்குல்ல. ஒரு மாநாடு வர போன விக்கிரவாண்டியில நடந்ததே ஒரு டிஸ்அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளம்க்காக ஒரு ரீசொல்யூஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, அந்த அளவுக்கு என்ன சொல்ல சிறப்பா இருக்கு. அடிப்படை வசதிகள் நல்லா அடிப்படை வசதி, டாய்லெட்லாம் பார்த்தேன், வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். சிறப்பா இருக்கு. பாத்ரூம் வசதிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் வசதி எல்லாமே வந்திருக்கு. தாக்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா நாளைய முதல்வராக கூட வாய்ப்பு தான். எதனால அப்படி சொல்றீங்க? எதனால சொல்றேன்னா செயல்பாடை பொறுத்து தானே சார். செயல்பாடை பொறுத்து ஒரு அப்ரோச் தான். என்ன சொல்றது, அன்னைக்கு எம்ஜிஆர் வந்தாரு, எம்ஜிஆருக்கு அடுத்து இன்னைக்கு அடுத்த எம்ஜிஆரை பார்க்க கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் வந்தாரு. விஜயகாந்த்லாம் இன்னைக்கு வந்திருந்தா ஆண்டு இருந்தா தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும். பார்ப்போம், அடுத்த விஜயகாந்தா மாறுறாரா விஜயன்னு பார்ப்போம். ஆமா, எங்க இருந்து வர்றீங்க? கிராமத்துல இருந்து வரோம். சரிங்கம்மா, எப்படி மாநாடு திரையெல்லாம் பாக்குறீங்க? நல்லா, இந்த வட்டதே முதல் மாநாட்டுக்கே நானே வந்திருக்கேன், பார்த்துட்டு போகணும். பார்த்துட்டு போல வந்திருக்கீங்களா? இதுவரை எந்த மாநாட்டுக்கும் போனதில்ல? கிடையாது. சரிங்கம்மா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா அமைச்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க. மாநாடு 2-3 மாநாடு போட்டிருக்கேன். ஆனா நம்ம விஜய் மாநாடு மாதிரி எங்கேயுமே நடந்தது கிடையாது. எதனால அப்படி சொல்றீங்க? விஜய் வந்து நல்லதை பூரா செஞ்சுக்கிருக்காரு, அதனால மக்கள் பூரா அவர் பக்கம் இருக்கு. நல்லது செஞ்சுட்டு இருக்காரு, நல்லது செஞ்சுக்கிருக்காரு. இதை எழுதி அவர் ஒண்ணுமே கை காசை போட்டு அத்தனை செஞ்சுக்கிருக்காரு. அப்படின்னா மக்கள் பூரா அவர் கையில இருக்கு. நான் வந்து இதை டிஎம் போட்டிருக்கேன். வீட்டுக்காரங்க வந்து விஜயகாந்த் ரசிகர், நான் வந்து ரஜினிகாந்த் ரசிகர். இப்போ 2 பேரும் கல்யாணம் வச்சு 2 பேருமே கலைஞர் போட்டான். சரி, கலைஞர் போட்டில் இருந்து ஒன்றும் ஆகலைங்களுக்கு. அடுத்து போனோட விஜய்க்கு மயனு போட்டான். அவர் விஜய் இது நல்லா இருக்கு. அடுத்து வந்து விஜய் தான் நம்ம எங்கள் ஓட்டு போகிறாங்க. நம்ம விஜய் வந்து நல்லா செய்யறா, அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. அவர்